இப்பதான் எம்டி வந்துட்டு போயிருச்சு தூக்குறதுக்கு. என்னோட வண்டி தான் பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் நிக்குது என்ட்ரன்ஸ்ல. நான் வந்து ஆம்னி பஸ் ஓனர்லாம் கிடையாது, ஏஜென்சி. என்னோட கண்ட்ரோல்ல ஒரு 30 வண்டி ஓடுது. எந்த வண்டி கொண்டாங்க? எம்டி வந்துருச்சா? ரைட்டு. என்னோட கண்ட்ரோல்ல 30 வண்டி ஓடுது. நான் ஒரு 7 ஸ்டாஃப் வச்சிருக்கேன், அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து வேலை பார்த்துருக்கேன். இப்போ என் வண்டியை எடுத்து அங்கே கேளம்பாக்க கொண்டு போக சொல்றாங்க. நாங்கள் அங்கே ஆஃபீஸ்லாம் எடுக்கல. ஒரு ஆஃபீஸு 10 லட்ச ரூபா அட்வான்ஸு, 80,000 வாடகை. இதை நாங்கள் கோயம்பேடில் இருக்கும்போது 25,000 அட்வான்ஸு, 15,000 வாடகை. பெருங்குளத்தூர்ல இருந்துச்சு ஆஃபீஸு, அங்கே ஒரு 30,000 அட்வான்ஸு, 10,000 வாடகை. இவ்வளோ கொடுத்து ரன் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ 10 லட்ச ரூபா கொடுத்து 80,000 வாடகை கொடுத்து எங்களால் முடியாது. சரி, இப்போ கூட நான் வண்டி எடுத்துகிட்டு போயிடுறேன். இந்த வண்டியை எடுத்து இப்போ கேளம்பாக்கத்தில் கொண்டு விட சொல்கிறாங்க, விட்டுறேன். அங்கே வண்டி கொண்டு விடும்போது என் வண்டி 8:30 மணி டைம் ஃபர்ஸ்ட் வண்டி, ரைட்டுங்களா? இந்த கஸ்டமர்லாம் அங்கே வர சொல்கிறேன். அந்த கஸ்டமர் அங்கே சேரும்போது நைட்டு 11:30 மணி ஆகும். நான் வண்டியை இப்போ கொண்டாங்க விட்டுறேன். அங்கே விட்டாச்சுன்னா இதே 11 மணி வண்டி ஒரு பாயிண்டில் நிற்கும் போது அதுக்கு முன்னாடி நிறைய வண்டிகள் இருக்குது. எப்படியோ 100 வண்டி இருக்கும். அந்த வண்டி வந்து இப்போ அந்த வண்டி எடுங்கப்பா, உங்கள் வண்டி லேட்டு தானே, வண்டி எடுங்கன்னு சொல்லுவாப்பில்ல. அப்போ நாங்கள் வண்டி எடுத்து எங்கே போகணும்? திருப்பி நாங்கள் மகேந்திர சிட்டி போய் ஒரு யூட்டர்னை போட்டு ஏற்கனவே உள்ள ஒரு 150 ரூபா, திருப்பி ஒரு யூட்டர்னை போட்டு வந்து திருப்பி ஒரு 150 ரூபா. நாங்கள் சுற்றி இருக்க முடியாத, காலையில் 3 மணி ஆயிரும். அப்போ கஸ்டமர் எங்களை எப்படிங்க? அங்க எங்க வண்டி போடுறதுக்கு இடம் இல்லையே, அத முதல்ல சொல்லுங்க. அது சும்மா இருக்க இடம் எல்லாம் வந்து இருங்க. அதுல பார்க் கட்டி இருக்காங்க, சொல்றேன், பார்க் கட்டி இருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடுல ஆட்டோக்கு, கால் டாக்ஸி ஆட்டோக்கு எல்லாம் இடம் கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு இடம் கிடையாதா? மொத்தம் எப்படி 2000 பஸ் இருக்கு. இந்த 2000 பஸ்ஸுக்கு 4 பாயிண்ட் கொடுத்தா சரியா போயிருமா? 2000 பஸ்ஸுக்கு 4 பாயிண்ட் கொடுத்து சரியா போயிருமா? இன்னொன்னு இதான் சொல்றேன், இது ஆமினி இருங்க, இது ஆமினி கஸ்டமரோ இல்ல கவர்மெண்ட் கஸ்டமர் அப்படி நான் பொதுவாக கஸ்டமர் சொல்றேன். அன்னைக்கு அங்க வந்து ஒரு ஹோட்டல் வச்சிருக்காங்க, நாங்க உள்ள போயிருக்கோம். 8 மணி நேரம் உள்ள இருந்து வேலை பார்த்துருக்கோம். எல்லா கஸ்டமரும் ஃபோன் பண்ணி வேலை பார்த்துருக்கோம். அந்த உள்ள இருந்த கஸ்டமர் எல்லாம் என்ன சொல்றாங்க தெரியுமா? மினி இட்லி இங்க வெளியே சாப்பிட்டாலும் 30 ரூபா, 50 ரூபா, 180 ரூபா. ஒரு டீ 60 ரூபா. யார் கூட சாப்பிடுவா? சரி, அது ஒன்று ஆயிடுச்சு. வண்டி லோடா இங்க இருந்து ஃபுல்லா போகுது. போற வண்டியை வந்து நான் எனக்கு உள்ள போக தேவையே கிடையாது. நீ உள்ளதான் போய் தான் போகணும். போலீஸ் சொல்றாங்க நீ உள்ள போய் தான் போகணும். 150 ரூபா எதுக்கு வேஸ்டா கொடுக்கணும்? ஏங்க வண்டி ஃபுல்லுங்க, என்ன இப்படி விட்டுருங்க, நான் இப்படி போயிடுறேன், மெயின்ல போயிடுறேன். இல்ல 150 ரூபா கொடுத்து தான் போகணும் அப்படின்றாங்க. அது எதுக்கு நான் கொடுத்து போகணும் சொல்லுங்க? இப்ப எல்லா வண்டி இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, நேரமே அறிவிச்சாங்க இல்ல, ரைட், நாங்க ஒத்துக்கிறேன். எங்க வண்டி எல்லாம் அங்க நிப்பாட்டுற இடம் இருக்கா? அதான் நீங்க கேட்டீங்க மாதிரி சொல்றேன். எங்க வண்டி எல்லாம் நிப்பாட்டுற இடம் இருக்கா? இப்ப கூட எல்லாரும் கிளம்பிடுறோம், நாங்க போறோம். எங்க தொழில் இருங்க, இந்த இருங்க சார், கிடையாது. எல்லா ஏற்பாடும் பண்ணிருக்காங்க, எல்லா ஏற்பாடும் பண்ணிருக்காங்க. ஆனா வந்து அவங்களுக்கு கவர்மெண்ட் கூட கரெக்டா தகுந்தா போல பண்ணல. என்னது இப்ப எங்க பஸ் ஸ்டாண்ட பாத்தீங்க, எங்களுக்கு கட்டுற பஸ் ஸ்டாண்ட் இதான், ரைட்டுங்களா? இது ஒரு சங்கம் சொன்னது, இந்த பஸ் ஸ்டாண்ட் ரெடியான பிறகு நாங்க போய்க்கிறோம். இது எப்ப ரெடி பண்ணுவாங்க? ரைட்டுங்களா? நான் சொல்றேன், இப்போ இதே கஸ்டமர் எனக்கு வண்டில, என் வண்டில டிக்கெட் போட்ட அந்த கஸ்டமர், என் ஏஜென்சி நான் டிக்கெட் போட்ட கஸ்டமர், 2 கஸ்டமர். அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு, உங்க பண்ணல. ரைட், ஓகே. இருங்க. நீங்க பிரஸ், எல்லாரும் பிரஸ் மக்கள் தான் இருக்கீங்க. நீங்க அந்த இடத்தவே பாத்தீங்களா? இவ்வளவு கோயம்பேடுல இருக்க கஸ்டமர் மொத்த வண்டிகள் அங்க நிக்கிறது இடம் இருக்கு. நீங்க யாரா சொல்லுங்க, பிரஸ் ரிப்போர்ட்டர் யாரா ஒரு ஆள் சொல்லுங்க. நான் நீங்க கேக்குறீங்களே, நீங்க பிரஸ் ரிப்போர்ட்டர் இவ்வளவு பேர் இருக்கீங்க, நீங்க கேளம்பாக்கத்துல போயிருக்கீங்கல்ல, கேளம்பாக்க ரைட்டுங்க. அங்க போற இடத்துல இவ்வளவு வண்டிகளும் இவ்வளவு கஸ்டமரும் வந்து செல்றதுக்கு இடம் கரெக்டா இருக்கா? ஆனா ஒண்ணுமே, எங்க ஆமினி பஸ் நிப்பாட்டுற மட்டும் தனி இடம் இருக்குது, நிப்பாட்டிகள் எல்லா வண்டி நிற்கும். இந்த இது பூங்கா ஒன்று போடுறாங்க, அதுல எல்லாம் எங்க வண்டி நிப்பாட்டிச்சுன்னா அழகா நிப்பாட்டி வேலை பார்க்கலாம். அங்க நிப்பாட்டி அந்த டிரைவர்ஸ் எல்லாம் தூங்கல, அதுக்குள்ள இடம் இருக்குது. அதை ஒரு பார்க்குன்னு போட்டிருக்காங்க. நாங்க இவ்வளவு தூரம், நான் ஒரு 15 வருஷம் வேலை பார்க்குறேன். வேலை பார்த்து பசங்களெல்லாம் வேலை பார்த்து பண்ணிட்டு இருக்கேன். எங்களுக்கே விடல. ஆட்டோக்கு, கால் டாக்ஸி ஆட்டோக்கெல்லாம் இடம் கொடுக்குறாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணணும்? ரோட்லாம் நிற்கணும். ரோட்லனா ஆர்ஐ பார்க்கணும், போலீஸ் பார்க்கணும், டிராஃபிக் பார்க்கணும், வண்டி சுற்றிட்டே இருக்கணும். எத்தனை வாட்டி தான் பார்க்கிங் எடுக்கிறது?